ஓம் நமோ வெங்கடேஷாய. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸும், அக்டோபர் மாதத்தில் இந்த ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் எந்தெந்த டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ரீவாரி ஆஜித சேவா புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம்டு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். 9:55 நாளைக்கு ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டலும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ரெண்டுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக 10 மணி போல் ஆஜித சேவா கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் செய்கிறப்போ வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஜித சேவா கிளிக் பண்ணால் 9:55க்கு 10 மணிக்கு ஆஜித சேவா ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பாப்அப் தான் வரும். ஸோ வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க. 10 மணி போல் ஆஜித சேவா கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அப்போ பாருங்கள், ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறதுல வர்ச்சுவல் கம்மியாக காமிக்குதா, போர்ட்டலில் கம்மியாக காமிக்குதான்னு சொல்லிட்டு எது கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன் எப்போவுமே ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் பேமெண்ட்டில் ஏதோ இஷ்யூ வருது, ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. சில டைம் அவைலபிலிட்டி காமிக்காது, ஆப்பில் சீக்கிரமாக காமிக்கும், போர்ட்டலில் சீக்கிரமாக காமிக்கும். அந்த மாதிரி டக்கு டக்கு நம்ம மாறுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் புக்கிங்கோட ரூல்ஸ் பார்க்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதில் கல்யாணச்சம்னா ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது கப்பிள் டிக்கெட் தான். பட் சில டைம் சேம் ஜெண்டர் கூட நம்ம ஏதாவது முக்கியமான வேண்டுதல், நம்ம பசங்களுக்காக கல்யாணமெல்லாம் ஆகணும்னு வச்சுருக்கோம் அப்படின்னா சேம் ஜெண்டர் கூட அலோவ் பண்ணுறாங்க. பட் புக்கிங் அப்போ நம்ம மேல் ஃபீமேல்னால் கல்யாணம் நம்ம புக் பண்ணிக்க முடியும். 1000 ரூபாய் அதுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆக முடியும். அந்த டிக்கெட்டுக்கு மட்டும் லட்டுவோடு சேர்த்து உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க. மீதி 3 சேவா, ஆஜித பிரம்மோற்சம், சகசர தீபாலங்கார சேவா, ஊஞ்சல் சேவான்னு சொல்லிட்டு 3 இருக்கும். இது ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட். ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், லேடிஸ்க்கு சாரீ இல்லைன்னா சுடிதார் போட்டுனா துப்பட்டா மஸ்ட். சேவா நடக்கிறப்போ ஜென்ஸுக்கு மேலில் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க, மேல் துண்டு போட்டுக்கலாம். ஸோ ஒரு மேலே துண்டு போட்டு மேலே கவர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மேல் துண்டு வச்சுக்கோங்க. லக்கேஜ் கவுண்டர் சுபதம்க்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே கொடுத்து அங்கேயே வாங்கிக்கலாம். ஒரு சேவாவும் எப்படி திருமலாவில் செய்வாங்க, எங்கே உட்காந்தா நமக்கு கிளியராக பார்க்க முடியும், எங்கே ரிப்போர்ட்டிங் பிளேஸ், எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகணும், லக்கேஜ் எங்கே கொடுக்கணும், எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் 4 சேவாவுக்குமே கொடுத்துருக்கேன். அக்டோபர் மாதத்தில் எந்த ஆனுவல் சேவாவும் கிடையாது, இந்த ஆஜித சேவா மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் நவம்பர் மாதத்தில் ஓப்பன் ஆக போகிற புஷ்பயாகம் புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புஷ்பயாகம் 700 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட சார்ஜ் ஒருத்தருக்கு. ஒரே நாளில் 2 தடவை நம்ம சுபதமின்றி வழியாக போய் திருப்பதி பெருமாளை பார்க்கலாம். காலையில் அபிஷேகம் பார்க்கலாம், மத்தியானம் டன் கணக்கால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாங்க, அதையும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அபிஷேகம், புஷ்பயாகம், 2 முறை சுவாமி தரிசனம், இது எல்லாமே 700 ரூபாயில் ஒருத்தருக்கு நம்ம பார்க்குறது. அது நவம்பர் மாதம் வரும். அதை புக் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் புக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை ஆஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ நம்ம புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நீங்கள் ஆஃப்லைன் கல்யாணோற்சவமில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். கல்யாணோற்சவம் மட்டும் தினமுமே ஆஃப்லைன் லக்கி டிப்பில் 80 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் திருமலைக்கு போகிறப்போ எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்கள். மீதி 3 சேவாவும் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அடுத்து எந்தெந்த நாட்களுக்கு ஓப்பன் ஆகும் சேவா அப்படின்னா, ஆல்ரெடி டிடிடியில் சொல்லிட்டாங்க, அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஆஜித சேவா கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாட்களுக்கு டோட்டலாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு தீபாவளி ஆஸ்தானம் இருக்கும். எப்போவுமே ஆஸ்தானம் நடக்கிறப்போ கல்யாணம் ஊஞ்சல் சேவா ஆஜித பிரம்மோற்சம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா மலையப்ப சுவாமி தாயார் ஆஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வபூபால வாகன சேவாவில் பங்காரு வாக்கிலில் இருப்பார். நம்ம பங்காரு வாக்கிலேயே மலையப்ப சுவாமியும் பார்த்துடலாம், மூலவர் பெருமாளையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வெளியில் வர்றப்போ சகசர தீபாலங்கார சேவா இருக்கும்.
அதை அட்டன் பண்ணிவிட்டு பெருமாள் மாட வீதி உலா வருவார். ஸோ அக்டோபர் 31 கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவை ஆஜித பிரம்மோற்சவம் இருக்காது. சகஸ்ர தீபாலங்கார சேவை இருக்கும். அடுத்து அக்டோபர் 3 பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மத்தியானம் 3 மணி போல் மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க பல்லக்கில் வீதி உலா வருவார். அதனால் அன்னைக்கு ஆஜித பிரம்மோற்சவம் சகஸ்ர தீபாலங்கார சேவாவும் கூட ஓப்பன் ஆகிறது டவுட்டு தான். கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவை ஓப்பன் ஆகும்னா அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பட் அக்டோபர் 3 கூட 4 சேவாவும் பார்ட்லி ஓப்பன் பண்ணலாம், இல்லை பார்ட்லி ஓப்பன் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 4 12 வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 31 சகஸ்ர தீபாலங்கார சேவை மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. ஸோ இந்த டேட்ஸுக்கெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் எந்த டேட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சேவா தான் புக் பண்ணிக்க முடியும். 4 சேவாவில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிக்கெட்டுன்னு இருக்கும், அதாவது 1000 ரூபாண்டு பணம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. லட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கவுண்டரில் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் உண்டியல் காசு போடுறது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்கும், இமெயில் ஐடி, அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஆதார் நம்பர், பேர் கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தடில் இந்த டிக்கெட்டில் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இன்னொன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் புக் ஆகும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறது. எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கிளிப்போர்ட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் புக் ஆகிக்கும். அடுத்து பேமெண்ட்டுக்கு போகிறப்போ யூபிஐ இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் புக் ஆகும். இன்கேஸ் யூபிஐயில் பே பண்ணுறப்போ ஏதாவது இஷ்யூ வருது, இல்லை உங்ககிட்ட யூபிஐயில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் தான் இருக்குன்னா அதில் கூட ப்ரொசீட் பண்ணுங்கள். யூபிஐயில் நீங்கள் புக் பண்ணி உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்லாம் பே பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போய் அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கு 3-7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போல்லாம் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் பெண்டிங் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தேவைன்னா அதே மொபைல் நம்பர் ஐடியிலே புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். புக்கிங் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் புக் ஆகலை அப்படின்னா ஷியோராக அடுத்தது புக் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டில் எகெயின் இஷ்யூ வருது. இப்போ யூபிஐ ட்ரை பண்ணுறீங்க, 2-3 தடவைலாம் ட்ரை பண்ணிட்டீங்க, அப்போயுமே சேம் பிரச்சனை தான் வருது, ஃபெயில்டுன்னு சொல்லிட்டுனா விட்டுருங்க அந்த யூபிஐ. வேறு மோட் ஆஃப் பேமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்பயும் அதுலேயும் பிரச்சனை வருதுன்னா அதனால தான் சொல்கிறது, ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போர்ட்டலே விட்டுட்டு ஆப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். மினிமம் டேஸ்க்கு தான் ஓப்பன் ஆகிறதுனால ஜென்ரலாக இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை 1 ஹவரில் தீருதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர்லேயே தீந்துடும். ஏன்னா பிரம்மோற்சவம் இருக்குது, தீபாவளி இருக்குது, அக்டோபர் 17 பௌர்ணமி அது வேறு இருக்குது. வீக்கெண்ட்லவே சீக்கிரமாக புக் ஆகும். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த ஸ்பெஷல் டேட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. வீக் டேஸாக பார்த்து எந்த ஃபெஸ்டிவலும் இல்லாத டேட்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்காக தான் இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சகசர தீபாலங்கார சேவா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் 600 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம் 750 1000 ஓப்பன் பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவா 150 ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 300 ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கோட்டா அதிகமாக ஓப்பன் ஆகிறது சகசர தீபாலங்கார சேவா. நீங்கள் தரிசனத்துக்கு ஏன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணால் சேவாவை பார்த்துட்டு சீக்கிரமாக சுபதம் என்ட்ரி வழியாக போய் 300 ரூபா தரிசன டிக்கெட், 500 ஃப்ரீ தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால் நிறைய பேர் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுவாங்க. தரிசனத்துக்காக போகிறீங்கன்னா சகசர தீபாலங்கார சேவா போட்டுக்கோங்க. இல்லை சேவா பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச சேவா பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது தோணுதோ அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சேவா உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்வாங்க இந்த 4 சேவாவுமே. தரிசனம் சுபதமென்ட்ரி வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும். ஜென்ரலாக இந்த டிக்கெட்டில் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க, அப்படியே மூவிங்லேயே இருக்கும், நம்ம போகிற மாதிரியே இருக்கும். ஸோ தட் நம்ம மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சுபதமென்ட்ரி வழியாக போன இதுக்கு
4 சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முதலையே நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, என்றைக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேவாக்காக புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேவாவே ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் சீக்கிரமாக தரிசனம் பார்க்குறதுக்காக இதை புக் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக சஹஸ்ர தீப அலங்கார சேவாவுக்கு போயிடுங்க. ஏன்னா அதுதான் கோட்டா அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுனால. ரிப்போர்ட்டிங் டைம் படி போங்க. குறிப்பாக கல்யாணச்சம் மூஞ்ச சேவாலாம் சீக்கிரமாகவே நம்ம க்யூவில் கூட்டம் இல்லாமல் போயிடலாம். உள்ளே கல்யாணச்சம் மூஞ்ச சேவை கோயில் உள்ளே நடக்கும். கல்யாணச்சம் பார்த்துட்டு தான் மூலவர் பெருமாள் தரிசனம். ஊஞ்சல் சேவா அப்போது மூலவர் தரிசனம் பார்த்துட்டு தான் ஊஞ்சல் சேவா செய்வாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் வெளியில் வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். சஹஸ்ர தீப அலங்கார சேவை கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட் ரைட் சைடில் இருக்கிற எஸ்டி சேவா மண்டபத்தில் நடக்கும். இந்த டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், லக்கி டிப்பில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிக்கலாமானா புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாமானா புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசன் புக் பண்ணலாமா, அங்க பிரதட்சணம் புக் பண்ணலாமானாலாம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டிக்கெட் புக் பண்ண முடியுமானா 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் நம்பருக்கும் சரி, மொபைல் நம்பருக்கும் சரி, இமெயில் ஐடிக்கும் சரி, நீங்கள் இந்த 3 யூஸ் பண்ணி மறுபடியும் 180 நாட்களுக்கு கம்மியாக இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ண முடியாது. அதனால் புஷ்பயாகம்க்கு புக் பண்ண போகிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அது புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு புக் பண்ணாதீங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். வேறு எந்த தரிசன டிக்கெட் ஏதாச்சும் புக் பண்ணிக்கலாமா அக்டோபர் மாதத்தில் அப்படின்னா அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே இமெயில் ஐடி, அதே ஆதார், அதே மொபைல் நம்பரில். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், கல்யாணோற்சவம்னா நம்ம ஒரு டிக்கெட் போட்டாலுமே அதில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால நம்ம திருமலா அக்காமடேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். நீங்கள் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவாலாம் ஒரு டிக்கெட் தான் போட போகிறீங்கன்னா திருமலா அக்காமடேஷனுக்கு நம்ம ஆன்லைன் புக்கிங்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டோம். ஏன்னா மினிமம் 2 பேருக்காச்சும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் திருமலாவில் ஆன்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். தரிசன டிக்கெட் பேஸ் பண்ணி தான் நம்ம திருமலாவில் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுனால. திருப்பதிக்கு தரிசன டிக்கெட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இதுதான் மெயின் டிப்ஸ். டேட் முதலே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் டேஸில் தான் போகணுன்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாத நார்மல் டேஸில் போகிறீங்கன்னா வீக் டேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை தெரியல எங்களுக்கு அப்படின்னா டைப் பண்ணியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூனா அதே ரீட்ரை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஃபெயில்டுன்னு வர சுச்சுவேஷனில் அதை விட்டுட்டு வேறு மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு போங்க. சிலருக்கு டவுட் இருக்கும், நாங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இந்த டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மிஞ்சி போனால் என்ன பார்க்க போகிறோம், ரீசெண்ட்லி புக்குடுங்கிற பார்க்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே கண்டுபிடிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிரும். அதனால் ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, நாட் எலிஜிபிள்ங்கிற பார்க்க போகிறோம், அவ்வளோதான். புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க புக்கிங்கில் அப்படின்னா இம்மிடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புக்கிங்க்கு முன்னாடியே எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் இந்த மாதிரி கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், திருமலா ஸ்ரீவாரி கோயிலையும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் நடக்கிற ஆர்ஜித சேவாஸ், நிறைய சேவாஸ், எல்லா தரிசனம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் ஈஸியாக கன்ஃபார்ம்டாக எப்படி புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.